அடக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும். பாடுங்கடி
எங்கம்மா மகராசி எல்லாம் உன் கைராசி அருள்மாறி தர வேண்டும் கருமாறி மகமாயி எங்கம்மா மகராசி எல்லாம் உன் கைராசி அருள்மாறி தர வேண்டும் கருமாறி மகமாயி மஞ்சளுக்கு உரியவனே மண்ணாடும் உமையவனே மங்கையரின் குங்குமத்திலே என்றும் குடிகொண்டு வாழ்பவனே நம்பிக்கை கொண்டோர்க்கு துணையாக வருபவனே மஞ்சளுக்கு உரியவனே மண்ணாடும் உமையவனே மங்கையரின் குங்குமத்திலே என்றும் குடிகொண்டு வாழ்பவனே நம்பிக்கை கொண்டோர்க்கு துணையாக வருபவனே எங்கம்மா மகராசி எல்லாம் உன் கைராசி அருள்மாறி தர வேண்டும் கருமாறி மகமாயி எங்கம்மா மகராசி எல்லாம் உன் கைராசி அருள்மாறி தர வேண்டும் கருமாறி மகமாயி மண்ணெல்லாம் திருநீரு அம்மா உன் வாசலிலே மாறி வரும் உலகத்திலே நீ மாறாத மாரியம்மா மண்ணெல்லாம் திருநீரு அம்மா உன் வாசலிலே மாறி வரும் உலகத்திலே நீ மாறாத மாரியம்மா வெள்ளை மனம் உன்னுடைய கோவில் வெப்பமரம் உன்னுடைய வாசல் தன்னுடைய நாயகியே உன்னுடைய பிள்ளைகளை நாங்கள் தாயே ஏழாதா உன் தாழ் பணிந்து கும்பிடுறோம் மாதா தாயே ஏழாதா உன் தாழ் பணிந்து கும்பிடுறோம் மாதா கற்பூர மொழியினிலே காட்சி தரும் திரிசூலி சாம்ராணி வாசனையை தேடி வரும் மாகாளி கற்பூர மொழியினிலே காட்சி தரும் திரிசூலி சாம்ராணி வாசனையை தேடி வரும் மாகாளி அம்பையொலி கேட்டு வரும் தாயி பக்தர்களை காப்பவளும் நீயே காமாட்சி மீனாட்சி தாயே உன்னை கைகூப்பி வணங்குகிறோம் நாங்கள் எங்கம்மா மகராசி எல்லாம் உன் கைராசி அருள்மாறி தர வேண்டும் கருமாறி மகமாயி எங்கம்மா மகராசி எல்லாம் உன் கைராசி அருள்மாறி தர வேண்டும் கருமாறி மகமாயி
இந்த போட்டோ பார்த்து சாமி கும்பிடுறீங்க. ஆனா எனக்கு நீங்க தான் சாமி. என் பையனோட உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது காசு கொடுத்து உதவி பண்ணது நீங்க. அதனால எனக்கு நீங்க தான் சாமி, தெய்வமும் நீங்க தான். ஐயா, உங்க பையன் நான் என்னையா பெருசா உங்களுக்கு உதவி பண்ணிட்டேன். உங்க பையன் ஏதோ அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு செல்லியன் சொன்னான். அதனால என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தான். அப்படி இந்த ஊருக்குள்ள யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா என்னால பொறுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஐயா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா என் உசுர் இருக்க வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். ஐயா, இதுல ஒரு சின்னதா கையெழுத்து மட்டும் போடுங்க. ஏய் ஐயா, நம்ம ஐயாடா, இவர்கிட்ட போன கையெழுத்து வாங்கிட்டு இருக்கியா? ஒன்றும் இல்லைண்ணா, நம்ம ஃபைனான்ஸ் வரவு செலவு கணக்குக்காக ஐயாட்ட ஒரு சின்ன கையெழுத்து தான் வாங்குறேன். வேண்டாம், விடுடா. கணக்கு கணக்கா இருக்கட்டும், முதல்ல கணக்கு எழுதிக்கிட்டு சொல்லுங்க, கையெழுத்து நான் போடுறேன். தம்பி கொடுங்க. நீங்க போயிருங்க. ஏய் பசுபதி, நிறுத்துடா. நீ வாங்கின பணம் வட்டி குட்டி போட்டு குட்டி குட்டியா போயிருச்சுடா. ஆடாசியா இருக்கிறது உங்ககிட்ட அந்த நிலம் மட்டும் தான்டா. அது எங்க அண்ணன் பேர்ல எழுதி கொடுத்துட்டு போயிட்டேறா. ஐயா, பசு திறந்தானே, கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்க பேர்ல மாத்தி கொடுத்துட்றேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ என்னமா சொல்ற? அவன் நானா போன்ல நிலத்தை மாத்தி கொடுக்கறான். ஏய், என் உசுரே போனாலும் நீ நினைச்சு நடக்காதோ. என்னண்ணே இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டீங்க? அப்புறம் என்னடா, இவன் பையன் வெளிநாட்டுல படிக்கிறக்கா இவனுக்கு பணம் கொடுத்தா எல்லாம் அந்த நிலத்தை வாங்குறதுக்கு தாடா. அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு போனவனுக்கும் இதே நிலைமை தானா? ஆமாடா, அந்த ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான். எல்லாம் எதுக்கு? அந்த நிலத்தை ஆட்டை போடுறதுக்கு தான். சரி பரவாயில்லண்ணா, நீங்க போய் பார்ட்டி பாருங்க. இந்த பாடியா எப்பவும் போல தற்கொலையா மாத்திடுறேண்ணா. ஏய், இது நான் இவ்வளவு பெரிய சின்ன வயசுல இப்படி பண்ணலனா இந்த ஊருக்குள்ள இவ்வளவு ஒரு கோடீஸ்வரா இருக்க முடியுமா? சரி ஓகேண்ணா, நான் பசங்களை வர சொல்லிடுறேன். நீங்க பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்க.
காரணமாக தற்கொலை செய்து கொண்டு விட்டார். அட பாவமே, விவசாயிக்கு அந்த நிலைமை. சிவா வாப்பா. சிவா, ஆமா சிவா, இன்னைக்கு இந்த பேப்பர்ல வந்து செய்தி படிச்சியா? சரிப்பா. நல்லா பண்ணுமா? கண்டிப்பா. என் தங்கச்சியாச்சே, நீ நல்லா தான் பண்ணுவ. அனிதா, உங்க அண்ணன் மாதிரி நீ இல்லாம நல்லபடியா படிமா, நல்லபடியா படிமா. உங்க அண்ணன் நிறைய படிச்சான், நல்ல வேலை கிடைச்சி வேலைக்கு போனான். ஆனா செஞ்ச வேலையை விட்டுட்டு இப்ப விவசாயத்தை காப்பாற்றோன்னு ஊருக்கே வந்துட்டாம்மா. அப்பா, ஏன்பா இப்படி பேசுறீங்க? நீங்க நிலத்தையெல்லாம் விற்கிறதா சொன்னீங்க. நான் விற்க வேணாம், அதுல இருந்து லாபத்தை எடுத்து காட்டுறேன்னு சொன்னேன். இப்போ லாபம் தான்ப்பா வந்துட்டு இருக்கு. அப்புறம் என்னப்பா? எவ்வளோ லாபம் வந்து என்னப்பா பண்ணுறது? என் பையன் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வெளிநாட்டில் வேலையில் இருக்கான்னா நம்ம ஊரில் கேட்டால் எவ்வளோ பெருமையாக இருக்கும். ஆனால் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பையன் வந்து நம்ம ஊர்லேயே வந்து விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான்னா எவ்வளோ வேதனையாக இருக்குது மனசுக்கு. அதுவுமே அதுக்காகவா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சோம்? அப்பா, நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா புரியாதுப்பா. போக போக உங்களுக்கு கண்டிப்பா புரியுங்கப்பா. போதும் போதும், உங்களோட பட்டிமன்றத்தை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, நீங்க நான் இன்டர்வியூ போகணும். என்ன 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. எல்லாரும் நவராசியர் அம்மா போட்டோ உள்ள இருக்கு, பார்த்து கும்பிட்டு போம்மா. சரிம்மா, போயிட்டு வாங்க. திவ்யா, எந்திரிமா, நேரம் என்ன ஆகுது? மணி 10 மணி ஆச்சு. அப்பா, இருங்கப்பா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தா இப்படி பண்றீங்களேப்பா. இல்லம்மா, மணி 10 ஆயிடுச்சுல, சரி அதான் சாப்பிடலாமேன்னு கூப்பிட்டேன். சென்னையில நான் டீம் லீடரா ஒர்க் பண்றேன். ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தா எப்ப பார்த்தாலும் என்ன கூப்பிட்டுட்டே இருக்கீங்கப்பா. சரிம்மா சரிம்மா, எனக்கு ஒரே ஒரு சம்மதம் மட்டும் சொல்லு. உன்னோட கல்யாணத்துக்கு நீயும் 2 வருஷம் டைம் கேட்ட. இப்போ 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷமும் ஆயிடுச்சு. என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா என்ன? சரிப்பா, நீங்க பாருங்க, நான் என்ன மாதிரியே நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணணும், என்னை விட அதிகமா சம்பளம் வாங்கணும். அப்படி இருந்தா கண்டிப்பா பாருங்க, எனக்கு ஓகே. அப்பா, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என் பொண்ணு கல்யாணம் பண்ண சம்மதம் சொல்லிட்டா. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னோட பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் சொல்லிட்டா. ஆமாப்பா, அம்மா இறந்து 4 வருஷமாச்சு. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. ஆமாம்மா, இந்த நல்ல நேரத்துல உங்க அம்மாவும் கூட இருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். அப்பா, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்ப்பா. சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு. நான் நாளைக்கே கரூர் போய் உன்னோட கல்யாணத்தை பத்தி பேசி முடிச்சுட்டு வந்தேன். சரிங்கப்பா. எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? ஏய் லூசு, வா. உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? இவ்வளோ நேரம் எங்கே போனேன்? ஆமாம், இன்டர்வியூ என்னாச்சு? இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டா அனிதா. சென்னையில் கம்பெனி இருக்கு, மாதம் 20,000 சம்பளம், போக போக இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. வா. ஆமாம், நீ இன்டர்வியூ பண்ண என்னாச்சு? நானும் செலக்ட் ஆகிட்டேன். எனக்கும் இங்கே சென்னையில் தான் வேலை. மாதம் 25,000 ரூபாய் சம்பளம். உனக்கு சென்னையா? ஆமாம். பரவாயில்லையே, 2 பேர்த்துக்கு சென்னையில் தான் வேலை. உனக்கு வேற எங்காவது வேலையாக இருந்தா, நீ வேற எங்காச்சும் வேலையாக இருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப அனிதா. சரி, ஹலோ, எனக்கு எப்போ ட்ரீட்டு? வா விற்கிற அனிதா, உனக்கு ட்ரீட் இல்லாமையா? வா போகலாம், பட் ஒரு கண்டிஷன். என்ன? ட்ரீட் நீயே செலவு பண்ணணும். சரி, என்ன பண்ணுறது?
தொலைகிறேன் வீட்டுக்கு முன்னாடி ஆ. அட்வான்ஸா ஏதாவது Advance-ஆ? ஏதாவது கிடைக்கும் என்ன 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 வேணும் வதப்படுவேன் வேற இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு பர்மிஷன் வாங்கணும் அப்புறமா ஓகே அதை விட அனிதா அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதான் வேலை கிடைச்சிச்சுல அதை விடு கவலைப்படாத இப்போ ஒரு கிஸ் மட்டும் கொடுவே ஏய் லைட் ஆஃப் பண்ணு லைட் பேரன்பே
இந்த சுப்பிரமணியன் அண்ணன் பையன் தானே? ஆமாங்கண்ணா. ஏப்பா இவ்வளோ சோகமாக போயிட்டு இருக்கீங்க? அதுவாண்ணா, காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ நடந்துச்சு. அதுதான் லாஸ்ட் இன்டர்வியூ. அதில் செலக்ட் ஆகலை. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீட்டுக்கு போகலாமா வேண்டாமான்னு ஒரே யோசனையாக இருக்குண்ணா. அப்படியா? என்ன படிச்சிருக்கீங்கப்பா? அண்ணா நான் MBA மார்க்கெட்டிங் படிச்சிருக்கேண்ணா. மார்க்கெட்டிங். சரி, நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வீங்களா? என்னண்ணா எப்படி கேட்டீங்க? நான் படித்த படிப்புக்கு நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேண்ணா. விவசாயம் பார்ப்பியாப்பா? என்னண்ணா கண்டிப்பாக செய்வேண்ணா. ஆனால் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அதான் யோசிக்கிறேன். நீ பாப்பேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்த காலத்து பசங்கள்லாம் இப்படி தான் இருக்கணும். தம்பி, விவசாயிங்கிறது அவமானம் இல்லைப்பா, அது நம்ம அடையாளம். இந்தாப்பா, இது என்னோட ஃப்ரெண்டோட விசிட்டிங் கார்டு. அவன் விவசாய பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கான். சரியா? ஓகேண்ணா. நீ நாளைக்கு போய் பாரு. மார்க்கெட்டிங்கில் ஏதாவது வேகன்சி இருந்ததுன்னா உனக்கு ஜாப் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்கிறேன்ப்பா. அண்ணா கையை கொடுங்கண்ணா. என்ன பண்ணுறனே தெரியாமல் இருந்தேண்ணா. நல்ல வேலை கொடுத்தீங்கண்ணா. மாதம் எப்படி இருந்தாலும் 20 to 30,000 ரூபா வரல சம்பளம் வரும்ப்பா. சரிண்ணா, கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரிப்பா. அண்ணா ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுப்பா. அண்ணா நீங்கள் ஐடியில் தானே வேலை பார்த்துட்டீங்க, அப்புறம் எப்படி விவசாயத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? தம்பி, நான் அடிப்படையில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான்ப்பா. விவசாயியோட கஷ்டம் என்னன்னா எனக்கு நல்லா தெரியும்ப்பா. அப்புறம் அந்த காலத்துல எல்லாம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் 60 வயசு வரணும் 70 வயசு வரணும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா ஒரு 10-15 பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்தாங்க. ஆனா இப்போ 30-40 வயசுலயே ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னு செலவுகளை பண்ணிக்கிட்டு முடியலப்பா. ஒரு குழந்தை பெக்கணும்னா கூட 10-15 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்குதுப்பா. இதுக்கு எல்லாம் என்ன காரணம்? நம்ம சாப்பாடு. அந்த சாப்பாடை மாற்றணும்னா ஒரே வழி விவசாயம். கண்டிப்பாண்ணா. அண்ணா அதனால தான் நான் இந்த விவசாயத்தை தேர்ந்தெடுத்தேன்ப்பா. அண்ணா நீங்கள் சொல்கிறது இப்போ தானே என் புத்திக்கு உரைக்குது. கண்டிப்பாண்ணா. வேலைன்னு வெளிநாட்டான்ட்ட போய் கை கட்டி நிற்கிறதுக்கு சுயமாக விவசாயம் தெரிஞ்சு அதில் கிடைக்கிற பலனே அதிகண்ணா. அதுதான் மனசுக்கு நிம்மதியுமே. கண்டிப்பாக நான் என் கூட படித்த பசங்களை சொல்கிறேண்ணா. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கூப்பிட்டு வாப்பா. அவங்களுக்கும் இதே மாதிரி ஜாப் வேகன்சி இருந்ததுன்னா ஜாயின் பண்ணி விடுவோம். கண்டிப்பாண்ணா, வரேண்ணா. மகாஜனங்களே எல்லாருக்கும் வணக்கம். அம்மா தங்காயி, நீ தான் எல்லாருக்கும் துணை, பக்கத்துல இருந்து பாதுகாக்கணும். ஜனங்களே, நாங்கள் ஒரு கலை கூத்தாடிங்க. ஒரு ஜன் வயிற்றுக்காக கஷ்டப்பட்டு நாங்கள் சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்க இந்த பொண்ணு நடக்க போகுதுங்க. நடக்கிறதுனா தரையில் நடக்கல சாமி, கம்பி மேல் நடக்க போகுது. ஒரு ஜன் வயிற்றுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏ அஞ்சனா, எங்க போய் துணிஞ்ச வரமாட்டீங்களா? எங்க போறீங்கல்ல? கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்கேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சது இல்லை. மாமா மாமான்னு வந்து ஏற அளவுக்கு ஆமா, இவர் பெரிய ஆனலகையா உனக்கு இவ கிடைச்சதே பெருசு. நம்ம ஊர்ல திருவிழா போட்டிருக்காங்க, அதுக்கு தான் வந்திருக்கிறோம். என்ன கூட்டம்லாம் தேடியான்னு கூட்டி கிடக்குது, என்ன பண்ணலாம்? நம்ம கம்மி வழக்கம் போல கம்மி மேல் நடக்க விட்டு நம்ம ஒரு வித்தையை ஆரம்பிச்சிருவோம். உள்ளே கம்மி மேல் நடக்குறியா? கண்டிப்பா. சரி சரி நடப்பியா? ஏமாமா, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் முடிச்சிருக்கா? இப்பெல்லாம் யாரு கைத்து மேலையும் இங்க டான்ஸ் ஆடிட்டு திரியுறாங்க. இதெல்லாம் இப்பெல்லாம் லேட்டஸ்ட் மாடல் மாமா. நல்லா இப்பெல்லாம் நல்லா குத்தாட்டமா போட்டு ஆடினாதான் மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி காசை வாரி வாரி வழங்குவாங்க. மச்சான், கவுத்து மேலையும் பைத்தியம் அடிச்சு வச்சுக்கோ, பைத்தியம் நினைச்சு ஓடிடுவாங்க. சரி, வந்திருக்கிறீங்களா? ஒரு வணக்கம் போட்டியே இல்லையா? வணக்கம் போட்டு நீங்க தான் வர லேட் பண்ணிட்டீங்க. இவங்க எவனைய பத்தி இழுச்சுக்கிட்டே நின்னுக்கிட்டான். இதெல்லாம் தப்பு இல்ல. மச்சான், தப்பு இல்லையா? உன் பொண்டாட்டி அவ. அதுதான் பேட்டிட்டு இருக்கேன். மச்சான், அவ சொல்றா, நீ அவ பேச்சல கேட்க கூடாது. பாக்குற நல்லா இல்ல. சரி சரி அக்கா, கலெக்ஷன் ஆரம்பிப்போமா? அப்பதான் மத்தியானம் சோத்துக்கு ரெடி பண்ண முடியும். ஐயோ, ஆமா, எங்க மச்சான்
நாங்க ஆடி இருக்கோம். மதுரை மேங்காட்டு பொட்டலில் மெடல் வாங்கி இருக்கோம். மயிலாடும் அறையில நாங்க ஆடி இருக்கோம். மதுரை மேங்காட்டு பொட்டலில மெடல் வாங்கி இருக்கோம். நாங்க போகாத ஊரும் இல்ல. நிறுத்து பாட்ட நிறுத்து. ஏய் என்னடா நம்ம வாய்களையும் பேசுறீங்க, இப்ப என்னடா மயிலாடுது மயிலாடுது. ஏய் இதான் லேட்டஸ்ட் பாட்டாடா. ஏய் ஊருக்குள்ள வந்து ஆடலாம் இருக்கா, எப்படி இருக்குது? ஏய் புது பாட்டா போட்டு குத்து குத்துன்னு குத்துங்கடா. மைக் செட்டுக்கார் என்னை அடிச்சே கொண்டு வாங்க. புது பாட்டா போடு. கல்லு வந்துரும் கல்லு. ஐயோ தக்காளி எல்லாம் வரும். சீக்கிரம் சீக்கிரம். சர சர பாம்பு ரெண்டு கொலகார கண்ணை வச்சு சார சார பாம்பு ரெண்டு கொலகார கண்ணை வச்சு கொத்த வந்தானோ அட கொல்ல வந்தானோ கொத்த வந்தானோ அட கொல்ல வந்தானோ கையில குத்தி கால்ல குத்தி கல்ல குத்தி உள்ளத்த கொத்த வந்தானோ அட கொல்ல வந்தானோ கொத்த வந்தானோ அட கொல்ல வந்தானோ சர 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 சேல கட்டி சாயாதா முன்னாழகா சர சர சேல கட்டி சாயாதா முன்னாழகா காட்டா வந்தாளோ நீ முட்டா வந்தாளோ காட்டா வந்தாளோ நீ முட்டா வந்தாளோ சாத்துக்குடி தோளழகும் தூத்துக்குடி பல்லையும் காட்டா வந்தாளோ நீ முட்டா வந்தாளோ காட்டா வந்தாளோ நீ முட்டா வந்தாளோ ஆட வந்தானோ என்னால வந்தானோ பெருசா ஆட வந்தானோ என்னால வந்தானோ ஹோய் சிங்க சிங்க நடையழகே சிங்கார தோரணையோட சிங்க சிங்க நடையழகே சிங்கார தோரணையோட சேரி வந்தானோ என்ன செய்ய போறானோ சேரி வந்தானோ என்ன செய்ய போறானோ முட்டிக்கத்தான் மோதிக்கத்தான் கட்டிக்கத்தான் கடிச்சுக்க சேரி வந்தானோ என்ன செய்ய போறானோ சேரி வந்தானோ என்ன செய்ய போறானோ ரங்க 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 ராட்டே நம்ம ரங்கோலி தோரணமா ரங்க ரங்க ராட்டே நம்ம ரங்கோலி தோரணமா ஆடா வந்தாளோ என்ன ஆட்டி வைப்பாளோ ஆடா வந்தாளோ என்ன ஆட்டி வைப்பாளோ கத்தி குத்து கண்ணழகி நெத்தி போட்டு கெத்தில ஆடா வந்தாளோ என்ன ஆட்டி வைப்பாளோ ஆடா வந்தாளோ என்ன ஆட்டி வைப்பாளோ ஆட வந்தானோ என்னால வந்தானோ ஆட வந்தானோ என்னால வந்தானோ கொஞ்சி கொஞ்சி விளையாட கோகுலத்தை விட்டு அந்த கொஞ்சி கொஞ்சி விளையாட கோகுலத்தை விட்டு அந்த மன்னன் வந்தானோ மாய கண்ணன் வந்தானோ மன்னன் வந்தானோ என் கண்ணன் வந்தானோ கோபிகையர் கொஞ்சிடத்தான் ஆயர் பாடி வீதியில் மன்னன் வந்தானோ மாய கண்ணன் வந்தானோ மன்னன் வந்தானோ என் கண்ணன் வந்தானோ கொட்டங்கச்சி 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 கண்ணத்துல தட்டி தட்டி ரஹம்பாடா கொட்டங்கச்சி கண்ணத்துல தட்டி தட்டி ரஹம்பாடா ஆசைப்பட்டேனே சும்மா அழா போறேனே
குழந்தையாட்ட ஒட்டி உராடிட்டு இருக்கிற, பார்த்து ஜாக்கிரதை. சரி மாமா, ஜனங்க கிட்ட கேளு, நம்ம டான்ஸ் புடிச்சிருந்தா மக்களே எல்லாம் நன்கொடை வழங்கட்டும். எல்லாம் டான்ஸ் பாத்தீங்களா? புடிச்சிருந்ததா? யாருக்கு ஒரு 100 500 பார்த்து போட்டு விடுங்க. 5 10 போடாதீங்க. பாப்பா இப்ப கீழ வர தட்டோட வர எல்லாரும் 100 500 போடுங்க. பார்த்து கொஞ்சம் தர்மம் பண்ணுங்க. ஒரு டீ தண்ணி பண்ணுக்காது இல்லாம ஒரு பிரியாணி கார்டு ரெடி பண்ணுங்க. சஞ்சய் இங்க வா, இங்க வா. சஞ்சய் முக்கியமா எல்லாத்தையும் போய் வாங்க. நம்ம ஊர்ல குப்புச்சாமி ஒருத்தருப்பான், ஒத்துக்கார. அவன்கிட்ட மட்டும் போவாத. யாரு? குப்புச்சாமி ஒருத்தருப்பான், ஒத்துக்கார. அவன் போடுவானா? பணத்தை 10 பைசா போட மாட்டான். மச்சான் வேற யாரும் முக்கியமானவங்க இல்லையா? எல்லாரும் ஒண்ணு. அது அவகிட்ட மட்டும் ரகசியமா சொல்றேன். உன்கிட்ட சொன்னேனே, என் பேர் இழுக்காதே மேல சொன்னேன். கண்ணு யோ என்னையா? யோ அவனோட எதுக்கு என்ன அடிக்கிற நீ? அவடி உன் நெஞ்சு மேலே கை வச்சிட்ட. குன்றாதீங்க நீ ரெண்டு பேரும் சேர்ந்து கல்லு முண்டையில. மச்சான் எனக்கு மட்டும் தான் நெஞ்சு மேல கை இருக்குது. கலெக்ஷன் வாங்கிட்டு வரேன். நம்ம போய் வாங்கிட்டீங்க. கூட்டம் கலஞ்சனே போய் கலெக்ஷன் வாங்கிட்டு போ. இரியா ஐயா கூப்பிடுங்க. இவரு இப்பதான் எடுக்கறாரு. தாய் வந்து பாதி குரண்டி எடுத்துட்டு வர. மாடி அந்த பக்கம் போவோம். கோட் சாமி. சாமி எடுத்துக்கல. நீ பொண்டாட்டி. கட்டியாச்சு. பேசாம என்ன கொளுத்தல கரெக்ட் பண்ணிக்கோ. ஏய் ஊருகாய கொஞ்சம் ஆள் இல்லைன்னா என்னென்ன பண்ற நீங்க? எவ்வளவு இவர் கலெக்ஷன் செம்ம கலெக்ஷன். லட்சம் ரூபாய் கழிச்சிட்டீங்க. மாமா டேய் என் மோருக்காக 100 ரூபாய் போட்டுருக்கான். அவன் மோருக்கு பாரு 10 ரூபாய் போட்டுருக்கான். ஏண்டி மத்தியானம் சோறு எல்லாம் பார்த்தா டீ மட்டும் தான் குடிக்க மாட்டேங்குது. சரி மாமா ஸ்டேஜ் பத்தி அதெல்லாம் இருக்கட்டும். சரி கலெக்ஷன் ஏச்சு வா போறவா. இது எவன் சில்லற 5 ரூபாய் காசு போட்டவன்? செருப்புல அடி. அந்த மச்சான் தான் போட்டாரு. வெள்ளை சட்டைக்காரன். சொல்றேன் பாப்பனியா? அவருக்கு 2 ரூபாய் போட்டாரு. சரி வா டீ பண்ணல வாங்கிக்கலாம். வா வா வா. டீ பண்ணு கீழ உட்காரு. யோ மொல்ல தின்னுங்க அடிச்சுக்காம தின்னுங்க ரெண்டு பேரும். இருக்கிற காசுக்கு அவர் தின்னு. உட்காரு குந்தவை கீழ வா. அப்ப நமக்கு இல்லையே சார். நமக்கு இல்ல கீழ வா கீழ வா. ஓடுப்பா. ஏ இங்க வர. அவன் மட்டும் மேல உட்கார்றா. கீழ உட்காரு குந்தவை. நீ குந்தவை. இப்படி பண்றீங்க. குந்தவை. கீழ உட்காரு மேல உட்காருன்ட்டு. ஆமா அப்படியே சீரே. மாமா எங்க எனக்குங்க? அந்த பொண்டாட்டி உனக்கு டீ இல்லாமையா அந்த குடிச்சுக்க. என்னடா மாப்பிள பண்ற? பண்ணு சொத்து கோடி கோடியா சொத்து என்னடா பண்றது? கல்யாணம் ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. வர்ற புரோக்கர் எல்லாம் ஏய் மாமா உனக்கு பண்ணு. நீ சாப்பிடு. இல்ல நீ தின்றீங்க. எனக்கு கொஞ்சம் வர்ற புரோக்கர்லாம் 1000 கூட 2000 கூட புடிங்கிட்டு போறாங்க. ஒரு பொண்ணு போட்டா கூட போட்டோ காட்டி பணம் கேட்டா கூட எவ்வளவு வேணா கொடுக்க மாட்டேங்குதுடா. சரி விடுமாப்ல, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? உனக்குன்னு ஒருத்தி இனிமேல பிறக்க போறா, ஏற்கனவே பிறந்திருப்பா, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற? கண்டிப்பா கிடைப்பா, கவலைப்படாத. உன்னை நம்பி தாண்டா இருக்கிறேன். வா பாத்துக்கலாம் விடு. மச்சான் யோ கொத்த வரங்க இங்க வாங்க. என்ன மிரட்டற? வா மச்சான் எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கற? ஏய் இறி சௌகரியத்தை மூளை வேலை செய்ய. இப்ப சொல்லு என்ன விஷயம் சொல்லு. மச்சான் ரெண்டு பேர் பேசுனாங்களே கேட்டியா? ஆமா அவனுக்கு ஏதோ அலைவானுங்களாட்டுக்குது. அலையறானே பொண்ணு போட்டுக்க. நீ தப்பா போடுற. எல்லாத்துக்கும் தான் அலையறானுங்க. சரி பேசாம இந்த தொழிலுக்கு கேவலம் ஒருத்தம டீக்கு இம்முட்டு கொண்டு பண்ணு. இல்ல நானும் தான் அவனுக்கு பேசுறேன். புலக்கையாட்ட எரும மட்ட சாணியாட்ட இருக்குது. இதுக்கு நம்ம போய் ஊருக்குள்ள போய் கேம 5 அது 2 5 ரூபா போறோம். உளறாத இரு. யா இரு என்ன சொல்றது? அதுக்கு பேசாம நம்ம போய் பொண்ணு புரோகிராம் மாறிட்டே என்ன? பொண்ணு புரோகிராம் மாறல. ஆமா அது நல்ல விஷயமா தான் இருக்குது. அவனே பேசிட்டு போ நான் கேட்டேன். இங்க பாரு. வாய மூடி தின்னுடி. உங்களோட பெரிய இளவா இருக்குது. வா 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 நீ வா எங்க போற டயலாக் மறந்துடுவா. அப்புறம் என்னன்னா அவனு பேசிட்டு இருந்து நான் கேட்டேன். அவனுங்க நிறைய புரோக்கர்ல வராங்களாமா. சும்மா பொண்ணு போட்டோவே காமிக்காம 1000 500 வாங்கி போயிட்டு இருக்காங்களாமா. நீ திங்கறதுலயே ஏறு காசு வர்றது 10 வேற முடிச்சுல. அவனுக்கு பொண்ணு போட்டோவே காமிக்காம டேய் எம்ஜன் தாங்க முடியலடா. எங்கடா கொப்பன மூல வரைக்கும் புடினா அப்புறம் அதையும் புடிச்சு திங்கறாரு அவரு. என்ன பண்ண ஜோர் உள்ளடி யூனிட்ல. சரி அப்புறம் என்ன பேச விடுங்கடி. எடி துக்க பண்றீங்க. நீ வா மச்சான் இந்த பக்கம் வா. அவகிட்ட போய் நின்னா அப்படிதான் இருக்கு சொல்லு.
இரு மறந்துட்டேன். என்ன ஒன்று சொல்றது? சரி பேசாம மறந்துட்டேன், உண்மையிலும் மறந்துட்டேன். பேசாம இரு. நீயே சொல்லு. இவன் பேச்சுக்கன்னா நான் எங்க போனேன்? அவனுங்களே 500 1000க்கு அலையிறானுங்க. பேசாம போட்டோ கொண்டு போய் காமிச்சா நல்லா வசூல் பண்ணிட்டு போலாம். டெய்லி 3 வேளை பிரியாணியே திங்கலாம். சரி போட்டோ நீ ஏன் டயலாக் மாத்திரம் மறக்கவே இல்லை எங்களுக்கு, மறந்து போயிருதுல்ல. சரி விடு. போட்டோ சாட்டை திருப்பி புடிச்சு தின்னு முடிச்சிட்டியா? இங்க பாரு மாமா, இந்த 5 10 இந்த பீத்த போன பண்ணுக்காக எவ்வளவு இப்படி ஆடிட்டு இருக்காரு. இரு இந்த பண்ணுக்கு தான் இருங்க, கிட்டது வேற இடி வட ஓடங்கற. அதனால இப்ப வந்தவங்க பார்த்தா இடிச்ச வாயினமா தெரியுறானுங்க. சரியா? அவனுங்க வேற பொம்பளை மேல அவள பைத்தியமா இருக்கானுங்க. 4 பொம்பளை போட்டோவை கொடுத்துடலாம். சரியா? போட்டோக்கு எங்க வருது? அத வச்சு 1000 2000 சம்பாரிச்சு 1000 2000 சம்பாரிச்சு நம்ம செட்டில் ஆயிடலாம். சரியா? 1000 10,000 ஒரு 10,000 20,000 சம்பாரி செட்டில் ஆகும். எல்லாம் ஆணைக்கிட்ட பொண்ணு ஆசிரமம் போக முடியாது. சரியா? அதனால ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றபடி கேளு. சரியா? நம்ம 4 பொட்ட புள்ளைங்க போட்டோ கொடுத்து அவங்களுக்கு கறக்க வேண்டியதை கறந்துடலாம். சொல்லி பேச கூடாது. சரி பேசாத. நீ பேசுனா நான் ஏன் பேசுறேன்? கரெக்ட். போட்டோ கண்ணோன்றது. போட்டோ வேணுமே, போட்டோ கண்ணோன்றது. டா ஸ்டுடியோக்காரங்க தான் நிக்கிறாரு. 4 போட்டோ கூட கேட்டா தான் தந்துறேன். நம்ம முனிசை மாமா இருப்பாரு, ஸ்டுடியோ திறந்து வச்சுக்கிட்டு போய் போட்டோ கேட்டோம்னா நடிகை போட்டோவில் வச்சிருப்பாரு. கேட்ட கொடுத்துருவாரு. நடிகை போட்டோ எந்த மாதிரி நடிகை போட்டோ வேணும்? பொண்ணு மாதிரி அவளை மாதிரி. நீங்க நடிகை இல்ல, அந்த மாதிரி வச்சிருப்பாரு. வச்சிருப்பாரு. சரியா? அந்த போட்டோ வாங்கிக்கலாம். அதை கொண்டே நம்ம கொடுத்து ஒரு பொண்ணு ப்ரோக்ராம் மாதிரி நம்ம சம்பாரிச்சிடலாம். ரொம்ப நேரம் இந்த ஆளை அண்ணாந்து பார்க்கவே முடியல. இனிமேல் அடுத்த டைம் வரும்போது செருப்பு கொஞ்சம் உயரமேட்டு வரணும். நல்லா இருக்கியா? உட்காரு. ஆமா, சென்னையில இருந்து எப்போ வந்த? இப்பதான் மாப்பிள்ள வரேன். அப்படியா? வீட்டுல பையன் பொண்ணு எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்காங்க சபாபதி. முன்னாடி வாங்க. ஆமா, என்ன கேட்டது போது உன் பொண்ணு எப்படி இருக்கா? அவங்களுக்கு என்னப்பா, ஐடி கம்பெனில வேலை, சென்னை வாழ்க்கைன்னு அமோகமா இருக்கா. ஆமா, என்ன வீட்டில் ஏதாவது விசேஷம் வச்சிருக்கீங்களா? எல்லாத்தையுமே மறந்துட்டியாடா மாணிக்கம்? 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசி வச்சது மாதிரி என் பொண்ணுக்கு உன்னோட பையனை கல்யாணம் பண்ணலான்ட்டு சம்மந்தம் பேச வந்திருக்கேன்டா. சரி, பேசிக்கிட்டே மறந்துட்டேன். டீ சாப்பிட்றியா, காப்பி குடிக்கிறியா? நான் டீ காப்பி எதுவுமே குடிக்கிறது இல்லை. ஆட என்ன சவாதி ஆச்சு உனக்கு? வயசு 50 ஆச்சு இல்லை, சுகரு பிபின்னு எல்லா நோயும் வந்துருச்சுடா. அப்படியா? இந்த காலத்தில் நம்மளை போல ஆளுகளுக்கெல்லாம் இதெல்லாம் சாதாரணமாக போச்சு. ஆனால் எனக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. ஒன்றும் சுகர் ப்ரெஷர் எதுவும் இல்லை. ஆமாம், வீட்டில் வேலைக்காரங்க இல்லையா? ஒரு சேர் கொண்டு வர சொல்லுப்பா. உட்கார் சவாதி. மாணிக்கம், ஒன்றும் இல்லைடா, என் பொண்ணை அவன் பையனுக்கு பேசி முடிக்கலான்ட்டு அதான் உன்னை நேரில் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன். அப்படியா? சரி, அதை உனக்கு சுகர் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, என் பையன் எனக்கு ஆவாரம்பு டீ வச்சு கொடுப்பான். நாட்டு சர்க்கரையில் அளவோடு சர்க்கரை போட்டு எனக்கு கொடுப்பான். அதே மாதிரி நாவல் விதை அந்த தூள் பண்ணி பொடி பண்ணி எனக்கு அதை குடிக்க சொன்னான். அவன் சொன்னதை பூரா நான் செஞ்சேன், நல்லா இருக்கேன். அது மாதிரி செய்ய உனக்கு சுகர் பிரச்சனை இருக்காதுப்பா. அப்படியா? உன் உடம்பு சரியானது நினச்சோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இங்கே மாப்பிள்ளை இல்லையா வீட்டில்? சரி சபாபதி, ரைட்டு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உனக்கு ஆவாரம்பூ டீ உனக்கு கொடுக்க சொல்கிறேன். அதே மாதிரி நான் எடுத்துக்கிட்ட மருந்து பூரா உனக்கு கொடுக்குறேன். நீ சாப்பிடு, நல்லபடியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி மாணிக்கம், மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு, எங்கே இருக்கிறாரு இப்போ? அடா, அதை ஏப்பா கேட்குற? மாப்பிள்ளை நல்லபடியாக நல்லா படித்து பெரிய ஆளாக ஆகி நல்லா பெரிய பெரிய படிப்புகள்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போனாப்பா. சென்னையில் நல்ல கம்பெனியில் வேலைக்கு போனான். தரமான வேலைக்கு போனான்னு நல்ல சம்பளம் வாங்கினான். ஆனால் செஞ்ச வேலையை விட்டுட்டு இந்த வீணாக போன விவசாயத்தை பார்த்துக்கறன்ட்டு வந்துட்டான்ப்பா. என்னது, மாப்பிள்ளை விவசாயம் பார்க்குறாரா? எனக்குலே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனால் பொண்ணு வேற கல்யாணத்துக்கு 1008 கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்கா. சரி, எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் விடு. அட, எனத்தை போய் சமாளிக்கிறியா? பாரு, ஒத்து வந்தா பாரு, இல்லைன்னா
பொண்ணு யாரை விரும்புகிறாளோ அந்த மாதிரி வேற மாப்பிள்ளை பார்த்துட்டு போ. இப்போ இனத்தாயிர போகுது. என்னடா மாணிக்கம், என் பொண்ணு என் சொல் பேச மீற மாட்டா. கண்டிப்பா உன்னோட பையனுக்கு தான் என் பொண்ணு. ரைட், சந்தோஷம், ரொம்ப நன்றி. கட்சியில் மேல இடத்துல சொல்லி வர எலெக்ஷன்ல எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுங்க. இல்லையா? செலவை பத்தி எவ்வளோ போறீங்க? செலவு எவ்வளோ பார்த்துக்கலாம். நம்ம வேலைக்கு ஒரு ஆள் தேவைன்னு சொன்னீங்களே, நம்ம பையன் வெளிநாட்டுல இருந்து நம்ம கூட ஒர்க் பண்ண வந்திருக்கான். பேரு மாறன். அப்படியா? பரவாயில்லையே. நம்ம பிசினஸ் பத்தி சொல்லிட்டியா? கரெக்டா செஞ்சிரோனா? அவன் வெளிநாட்டுல கஸ்டம்ஸ் கண்ணிலேயே விரலாம் விட்டு ஆட்டி இருக்கானே. போதை பொருள் தங்கன்னு பல பிசினஸ் பார்த்துட்டு தானே நம்ம ஊருக்கே வந்திருக்கான். அப்படியா? பரவாயில்லையே. இப்படி பிசினஸ் தெரிஞ்சுவ நம்ம கூட இருந்தா நம்ம பிசினஸ் வேற லெவலில் கொண்டு போயிடலாம். அண்ணா, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரியல் எஸ்டேட் பிசினஸ்னா அது தேவாண்ணா தான். தேவா, இப்படி பிசினஸ் தெரிஞ்சுவ நம்ம கூட இருக்கணும். இவனா கூட வச்சுக்க. அண்ணா, என்னோட கள்ளக்கடத்தல் பிசினஸோட உங்க பிசினஸும் சேர்ந்து பண்ணுனா நிறைய பணம் பார்க்கலாம். மாறா, இந்த உலகத்துல ஆசைப்படாத மனிதனே எவனும் இல்ல. நடந்து வரவன் சைக்கிள் ஆசைப்படுவான், சைக்கிள் வரவன் பைக்கில் ஆசைப்படுவான். அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ராசி இருக்கு. எனக்கு இந்த மண்ணாசை மட்டும்தான் இருக்கு. அண்ணா, என்ன சொல்ல வர்றீங்க? மாறா, டேய் மாறா, எங்க அண்ணன் ஒரு இடத்துல கால் வச்சாருன்னா அந்த இடம் பொண்ணாகுண்டா. ஆனா நீ சொல்ற இடத்துல அந்த பிசினஸ் பண்ணுனா நம்ம லைஃபே காலிடா. டேசலியா, நீ சொல்றது சரிதான். ஆனா நான் பண்ற கள்ளக்கடத்தல் பிசினஸும் கத்தியில நிக்கிற மாதிரி தான். கொஞ்சம் மிஸ் ஆனா லைஃபே காலி. ஏய் மாறா, இந்த கத்தி தான் எங்க தொழிலுக்கு முக்கியம். ஏன்னா இந்த கத்தி வச்சு எவன் கழுத்துலயும் கத்தி வச்சோன்னு வச்சுக்க, அவன் லேண்ட் எழுதி கொடுத்து போயிட்டே இருப்பான். இங்க கத்தி தான் எங்களுக்கு புத்திய. அண்ணா, நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? டேய், இப்படி எனக்கு கல்யாணம் இருந்தா இப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? லைஃப என்ஜாய் பண்ணணும்னா எனக்கு இந்த மண்ணாசை மட்டும்தான் இருக்குது. டேய் மாறா, இன்னைக்கு நைட்டு நம்ம பார்ட்டில நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோன்னு வந்து பாடுறா. ஏய் எலியா, பார்ட்டி அரேஞ்ச் பண்ணு. விஐபி எல்லாம் வராங்க. அசத்திடுவனா. ஓகே. ஏப்பா சிவா, இங்க வாப்பா. பா சொல்லுங்கப்பா. அனிதா, நீ வாமா. ஒன்றும் இல்லைம்மா, சிவாவுக்கு நல்ல விசேஷம்தான். சிவாவுக்கு நான் பொண்ணு பார்த்துருக்கேன். வர்ற 5ஆம் தேதி நம்ம நிச்சயம் பண்ண போகணும். அதுக்கு தான் சொல்லலான்னு உன்னை கூப்பிட்டோம். ஜாலி. அண்ணனுக்கு கல்யாணமாப்பா? எப்பப்பா? அதாம்மா வர்ற 5ஆம் தேதி போய் நிச்சயம் பண்ணணும். சூப்பர், ஜாலி. பா, ஒரு பொட்டை பிள்ளைய வீட்டில் வச்சுக்கிட்டு எனக்கு முதல்ல கல்யாணம் பண்ணா ஊர் உலகத்தில் என்னப்பா சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு அனிதாவுக்கு நல்லவரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். சிவா, இது எல்லாம் நான் நீ சொல்கிறது நியாயமானது தான். நானும் எல்லாம் கலந்து தான் முடிவு பண்ணியிருக்கேன். அனிதாவோ இப்போ தான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கா. ஒரு 2 வருஷமாவது வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு ஆசைப்பட்றா. அதனால ஒரு 2 வருஷம் அனிதா வேலைக்கு போகட்டும். அதுக்கு மேலே அனிதாவை கல்யாணம் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல உனக்கு கல்யாணம். என்ன வர்றேன்னா, வேற பொண்ணுக்குது வேற யாரும் நீ ஒன்றும் நினைக்க வேண்டாம். என் ஃப்ரெண்டு வரான்ல சபாவதி, அவனோட பொண்ணு தான்ப்பா. அதனால நீ இந்த வேலை வெட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த நிச்சயம் பண்ணுற அன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு, அங்கே போயிட்டு இங்கே போயிட்டுலாம் சொல்ல வேண்டாம். எல்லா வேலையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நிச்சயம் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு நீ தயாராக இருக்கிறியா நான் கூப்பிடுவேன். உடனே ரெடியாக இருக்கணும், அவ்வளோதான். அப்பா அதெல்லாம் சரிதான்ப்பா. என்னை பற்றி நான் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் பற்றி அந்த பொண்ணு வீட்லேயும் பொண்ணுக்கிட்டையும் சொல்லிட்டீங்களாப்பா? எல்லாம் சொல்லிட்டோம்ப்பா. எனக்கே ஆச்சரியமா போச்சு. அந்த சபாவதி எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சான்னு நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். ஆனால் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதை விட மாப்பிள்ளை பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு வேற சொல்கிறான்ப்பா. ஏப்பா
அப்ப கூடி சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு அண்ணி வர போறாங்க அப்படித்தானே? கண்டிப்பா வர்றாங்கப்பா. சரி சரி, இந்த சந்தோஷமான விஷயத்த நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லணும். அதனால இப்போ நான் உடனே கிளம்புறேன். பாய். அப்பா ஏதோ சொல்றீங்க, சரி உங்க இஷ்டப்படியே செய்யுங்கப்பா. அப்பாடா பரவாயில்ல, எவ்வளவோ நாள் கஷ்டப்பட்டு இன்னைக்காவது நான் சொன்ன பேச்சு கேட்குறிய, ரொம்ப சந்தோஷம்ப்பா. என்னமோ ஹாப்பி நியூஸ் இருக்குன்னு சொன்னாலே அனிதா, என்ன ஆளவே காணோமே, என்ன ஹாப்பி நியூஸாக இருக்கும்? ஹலோ. ஏய் அனிதா, என்ன இந்த சாக்லேட் பிடி. என்ன ஹாப்பி நியூஸ்? அதுவா, வர 5ஆம் தேதி எங்க அண்ணனுக்கு நிச்சயம் பண்ண போறாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னால் அன்னைக்கு வர முடியாது அனிதா, அன்னைக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணணும், சென்னைக்கு போகிறேன். சாரிடா. என்னடா இப்ப போய் இப்படி சொல்ற? இங்க பாரு, நீ வருவ, உன்னை பத்தி எங்க அண்ணன் கிட்ட சொல்லலாம்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? இப்படிங்கிற. சரி பரவாயில்ல, நீ வேலைக்கே போ, ஏன்னா வேலை தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். சரி நீ போயிட்டு வா. பரவாயில்லையே, இவ்வளோ மெச்சூரிட்டியே பேச ஆரம்பிச்சிட்டியே. பின்ன எங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்சா அடுத்தது நம்ம கல்யாணம் நடக்கணும்ல. நீ வேற, எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. சரி விடு, எங்க வீட்டுல எப்படி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களோன்னு. சரி விடு, பார்த்துக்கலாம். நான் வந்து உங்க வீட்டில் பொண்ணு கேட்குறேன். என்ன? ஷோ, இப்போதானே சொன்ன, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நல்லாவே நடக்கும். எல்லாரும் எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களான்னு தெரியல. இல்லை அனிதா, நம்மளே ரொம்ப நாள் கழிச்சு தான் மீட் பண்ணுறோம். இப்போ போய் ஃப்யூச்சரை பற்றிலாம் பேசிக்கிட்டு வா, எங்கேயாச்சும் பைக்கில் போவோம். இருக்கு பாரு உன்னை. சரி எங்க போலாம்? தியேட்டருக்கு போவோமா? அங்கேயே போ, எப்போ பார்த்தாலும். இப்போ அப்பா நீங்க போட்டோ எடுத்துட்டு வரணும். என்னம்மா மாப்பிள்ளை ஃபோனுக்கு இது பண்ணாரா? மாப்பிள்ளையோட ஃபோட்டோ கொடுத்ததுனே பார்த்தியா? பிடிச்சிருக்கா? பார்த்தேன்ப்பா, போங்கப்பா. ஐயோ, என் பொண்ணு வாழ்க்கையிலே வெக்கப்பட்டு இப்போதாங்கன்னு பார்க்குறேன். ஏன்ப்பா இப்படி கிண்டல் பண்றீங்க? ஆமா அப்பா, அவர் என்ன வேலை செய்யறாரு? மாப்பிள்ளை ஏதோ பெங்களூர்ல ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாரு. எந்த கம்பெனிப்பா? எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு? கம்பெனி பேர் எதுன்னு தெரியலம்மா, ஆனால் 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாராம், ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்படியாப்பா? நான் சொன்ன மாதிரியே மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க. சரிப்பா, நான் ஷாப்பிங் போறேன், உங்களுக்கு சேர்த்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். பாய்ப்பா. சரிம்மா, வண்டியை பார்த்து ஓடி போகணே. சரிப்பா, பாய். ஐயோ, என்ன நடக்க போகுதோ தெரியல. கல்யாணம் முடிகிற வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட பேசாம பார்த்துக்கணும். பொழப்பு பண்ணுறேன், கிளம்பிட்டேன். மஞ்சள் பைய அக்கத்தில் வச்சுக்கிட்டு இவன் வேற எங்க கூட தெரியல, காண வருவாளா வரமாட்டாலும் தெரியலையே. நம்ம வேற மாப்பிள்ளை வீட்டு முன்னே வந்து நின்றுருக்கான். எவனாச்சும் பார்த்தாலும் என்ன நினைப்பா? நம்ம வேற ஊர் முச்சூர் டான்ஸ் ஆடி தெரியுறோம். எவனாச்சும் பார்த்தா என்ன நினைப்பான்னு தெரியலையே. கூப்பிடுவோமா? என்ன பண்ணலாம்? திட்டுவானோ ஒரு வேலை. சரி கூப்பிடுவா. ஐயா ஐயா, உங்களை பார்த்த மாதிரியே இல்லையே. எந்த ஊரு? ஐயா, நான் ஒரு பொண்ணு புரோக்கருங்க. ஆடா போப்பா, வர்றவெல்லாம் புரோக்கரில் வரவெல்லாம் ஜாதகம் கொடுக்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒரு பொண்ணு கூட உருப்படியாக இருக்க மாட்டேங்குது. ஃபோட்டோ இருந்தால் பேசு, இல்லை கிளம்பு. என்ன எடுத்துகிட்டே ஃபோட்டோ போயிட்டீங்க? முதல்ல பேச விடுங்க. நான் ஒரு பொண்ணு புரோக்கருங்க ஐயா. நீங்கள் வந்து பொண்ணு பாட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். நிறைய பேர் பாட்டுருக்கீங்க, அதான் பாட்டு போல சொல்லிட்டு வந்தேங்க ஐயா. சரி, நான் உங்கள் பொண்ணுக்கு ஃபோட்டோட வச்சுருக்கிறேன், நம்ம பார்த்து பண்ணலாம். இது எங்கள் கூட ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தங்க வந்தாங்க, அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையே. நான் அவங்கள தான் தொலைகிட்டு இருக்கேன்னே. ஏங்க வாங்க, எங்கே போயிட்டீங்க நீங்கள்? தடுமாறுறேன்ல. இவர் மாப்பிள்ளை பொண்ணு ஃபோட்டோலாம் வேணுறாரு. வந்தோடனே எடுத்தோடனே ஃபோட்டோ தான் கேட்குறாரு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. நிறைய பேர் புரோக்கர்ட்ட பார்த்துருக்காங்க, யாருமே ஃபோட்டோ காமிக்கலையாமா. இல்லைங்க, முதல்ல ஜாதகத்தை தான் கேட்போம், ஜாதகம் தான் கொடுப்போம். நீங்கள் வேற பொண்ணு ஃபோட்டோ கூட கேட்குறீங்க. அப்புறம் கொடுத்தா போதும் இல்லையா, இல்லை இப்போ உடனே வேணுங்களா? கொடுத்து போட்டோ பார்த்தா பணம் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கலாம், இல்லைன்னா கிளம்பலாம். அதாவது மாப்பிள்ளை ஏன் அப்படி சொல்றாப்பிள்ளைங்கிறத புரிஞ்சுக்கணும், சரிங்களா? வர்றவன் பூரா சாதகத்தை பாரு, பொருத்து முருகன் பாரு, ஏழாம் கட்டம் பாரு, பட்டாம் கட்டம் பாருன்னு ஏமாத்துறவனுங்க பூரா திருட்டு பயலாக இருக்கிறானுங்க, சரியா?
புரோக்கருங்கிற பேர்ல வர்றவன் பூரா காசு கொடுக்கறதுலே தான் குறியா இருக்கானே தவிர என்ன ஒரு போட்டோ பொண்ணு போட்டோவை கூட கண்ணில் காட்ட மாட்டேறான். பொண்ணு போட்டோ இருந்துச்சுன்னா பேசு, இல்லைன்னு வச்சுக்கோ நீ பேசாத. பொண்ணு போட்டோவை காட்டுறியா 1000மோ 10,000மோ அட வேண்டாம் விடு, ₹1,00,000 கூட தரேன். ஏங்க அவசரப்படாதீங்க. ஏங்க ஆல்ரெடி ஒரு 5-6 போட்டோ இருக்குல்ல மாப்பிள்ளை பக்கம் கொடுத்துருக்காங்கல்ல, எடுத்து கையில இருக்கு. ஜாதகம் எல்லாம் போட்டோ தான் எடுத்து வந்துருங்க. என்ன எடுத்தோடனே போட்டோ கையில அதை யோசனை கொடுக்கலாமா வேண்டாமா என்ன இல்ல கொடுங்க. ஜோ முட்டாள் மனுஷா. நம்ம உண்மையிலுமே நம்மளும் பல வகை ஜாதகம் போகல, இருந்தாலும் ஜாதகம் போனோம்னா என்னமாங்க பொண்ணு எந்த ஊர் என்ன எது எல்லாம் கேட்பாங்க. இவனுக்கு எடுத்தோடனே போட்டோ கேட்கறானுங்க. ரொம்ப காஞ்சு நொந்து நுடுசா போயிருக்கேன், நல்லா தெளிவா தெரியுது. ஆமாயா அவனுங்க அதுக்கு தான் அலையிறானுங்கன்னு உனக்கு தெரியுமில்ல. நம்மளே அவனுக்கு தெரியுது, காட்டி கொடுத்துறாத, காரியத்தை கச்சு தான் முடிப்போம். சார் ஒரு 4-5 பொண்ணு போட்டோ இருக்குங்க. இப்போதைக்கு ஒரு 4-5 போட்டோ இருக்கு. இதுல எது பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணி சொல்லுங்க, கண்டிப்பா பேசி முடிச்சிடலாம். மாப்ள இது குரங்கு மாதிரி இருக்கு மாப்ள. அமௌண்ட் கொஞ்சம் ஏத்தி பேசிடலாமா மாப்ள? கிளி மாதிரி இருக்கியா? இந்த பொண்ணு முடிக்கலாம்யா. அருமையான பொண்ணுயா. பேசும்போது ஒரு வாயில செலவு எவ்வளவு பாத்தீங்க. ஒண்ணு குறையாக்கு. பொண்ணு கிளி மாதிரி இருக்குது. பேசி முடிக்கலாம். நீ என்னமோ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. என்னமோ சொல்ற. சரி பாப்போம் பேசுவோம். போதும் இந்த சொட்ட மண்டைக்கு இது போது. என்னமோ போய் என்னமோ இந்த போட்டோலாம் ஒண்ணும் வேண்டாம். செலக்ட் பண்ணிட்டீங்களா? இந்த போட்டோலாம் ஒண்ணும் பிடிக்கல, எல்லாம் குரங்கு மாதிரி இருக்குது. இந்த பொண்ணு கிளியாட்டு இருக்குது. இந்த பொண்ணை பார்த்து பேசி முடிக்க பார்க்கலாம். இந்த பொண்ணு குரங்காட்ட இருக்குது. உண்மையிலுமே இந்த பொண்ணு குரங்கு மாதிரி தான் இருக்குது. இவரு டேஸ்ட் எப்படி இருக்கு? இதுல யார் படம் தெரியுதா? அம்மா ஏண்டி கூறு கட்டவளையா? பொண்ணுங்க போட்டோ கேட்டா தங்கச்சி கூட சொல்ல செய்யற அறிவு இருக்கா இல்லையா? அந்த பொண்ணு தான் வாய மூடு. காரியத்தை நீ தாண்டி கெடுக்கிற. சரி சொல்லு. இப்போதைக்கு சஞ்சனா போட்டோ காமிச்சு அப்படின்னு ஓட்டிட்டு அப்புறமேட்டு இந்த என்னடி பணம் வேற கத்தாத்தே வச்சிருக்க. பணம் வேற கத்தாத்தே வச்சிருக்கானுங்க. சரி அதெல்லாம் சரிதான். இல்லடி அவன் ஒத்துக்கணும்ல. சஞ்சனா ஒத்துக்கணும்ல. நான் பாத்துக்கறேன். நீ பாத்துக்கியா? தங்கச்சி நான் பாத்துக்கறேன். நான் சொன்னா கிழிச்சு போட்டு தாண்ட மாட்டான். எனக்கு ஒண்ணும் மனசுக்கு ஆறுதலாவே இல்லையடி. ஐயோ சார் போட்டோ பாத்துட்டீங்க, ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஏதாவது அட்வான்ஸ் புக்கிங் போட்டீங்கன்னா பரவாயில்ல. செலவெல்லாம் நிறைய இருக்குங்க. நிறைய செலவு இருக்குது. ஏதாவது பணம் கணக்கு நீ நல்லபடியா கல்யாணத்தை மட்டும் முடிச்சு வை. ₹1,00,000 சொன்னா தலைக்கு ₹1,00,000 கூட வாங்கிக்க. ₹1,00,000? ₹1,00,000 இல்ல, நீ தலைக்கு ₹1,00,000 வாங்கிக்கங்கற. ஆளுக்கு ₹1,00,000 ₹2,00,000? அதை பத்தி ஒண்ணும் இல்ல. நம்ம டீ பண்ணுக்கு 10-20 ஒருத்தர் ₹5 காசுலாம் போட்டாங்க. அதை போய்கிட்டு இருக்கோம். ₹2,00,000 முடி செட்டில் ஆயிடலாம். அப்படி மொத்தம் பணத்தை வேற என்றானே. உன் தங்கச்சி தானே சரி தொலையுது வேற கொடுத்து ஐயா. ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா புடிங்க. சரியா? பொண்ணு பார்த்து முடிக்கிற மாதிரி வரணும். புரியுதா? இது போற வர போக்குற செலவுக்கே சரியா போயிருமே. மத்ததுக்கெல்லாம் 5-10 பார்த்து கொடுத்தீங்கன்னா நீ போட்டோ காமிச்சதுனால இந்த காசு இல்லைன்னா நீ பொண்ணை கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் தான் காசு கொடுப்பேன்னு சொல்லிடுவேன். சரியா? அடுத்தது நீங்க ரொம்ப கராரா பேசுறீங்க. இப்படி இருந்தா எப்படி? இன்னொரு ₹1000 கொடுங்க. அடுத்தது பொண்ணு பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. பொண்ணு வீட்டுல வச்சு பாக்கி காசு வாங்கிக்கலாம். அவரு இல்ல ஒரு ₹1000 மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இதுவே போதும். ஆடு வெட்டுற பேர வச்சிட்டீங்க. பொண்ணு பாத்தீங்களா இல்லையா? மூக்கு மூலியமா லட்சணமா இருக்கால. இதுவே உங்க மாப்பிள்ளைக்கு அதிகம். இப்ப நீங்களே பேசிட்டீங்க. இருக்கிற காசு குடுப்பீங்களா? கொடுங்க. பொண்ணு வேற ஒரு ₹1000 காசு இருக்குது. லட்சம் பேசிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல. நேரம் வேற யாராவது இருந்தா ₹5000 கமிஷன் கொடுத்துருப்பாங்க. சரி இந்தாங்க. நீங்க கேட்ட மாதிரி காசு கொடுத்தாச்சு. அடுத்தது பொண்ணு வீட்டுல தான் பார்க்கணும். ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து பொண்ணு காசு கொடுத்தீங்க. நான் பொண்ணை பார்த்து ரெடி பண்ணி உங்களுக்கு கட்டி வச்சு உங்களுக்கு கூட உங்களுக்கு கல்யாணம் வச்சா நாம மாப்பிள்ளைகிட்ட நிறைய காசு இருக்குது. முதல்ல அவனுக்கு பார்த்து முடிச்சு வைங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை காசுலயே நமக்கு பாத்துக்கலாம். உங்கள்கிட்ட காசு இல்லையா? என்ன சம்பளம் சொல்றது கேளுங்க. நீ என்னையா ரகசியமா சொல்லி சத்தமா வச்சுக்கிறியா?
நீ வந்து இல்லாட்டி பரவாயில்ல, காசை புடிங்கேச்சு கொடுத்துரு. சொத்துல இருக்கா? கவனிச்சா பொண்ணை பார்க்க முடியும். நீ பரவாயில்ல. முதல்ல இந்த பொண்ணை நிறைய புடி. நான் அதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம். சரி, போலாம், பாப்பா. ஏனுங்க மாப்பிள்ள, உங்களுக்கு வந்து நான் பொண்ணை பார்த்து ரெடி பண்ணி வச்சிருங்க. சரியா? இது உறுதிங்க. போலாம் வா. நம்ம போலாம். ஆமா. பாய். வந்துட்டு போற புரோக்கர்ல போனா திரும்பி வருவான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட திரும்பி அந்த மாதிரி தெரியல. நீ போயிட்டு வருவியா? கண்டிப்பா நாங்க வருவோம். அடுத்து உங்களுக்கு கண்ணால செய்துதானுங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. சரிங்களா? போங்க. நன்றி. போயிட்டு வாங்க. ஹலோ, கேக்குதாடி? என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ கொஞ்சம் கூட பேசவே மாட்டேங்கிற. ஏய், எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கடி. என் கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வரணும், சரியா? தெரியல, அப்பதான் சொல்லுவாங்க. ஹனிமூன் தான் என்ன பண்றதுன்னு தெரியல. காஷ்மீரா? ஏய், அது வேணும்டி, ரொம்ப குளிருண்டி. வேற ஏதாச்சும் இடம் சொல்ல. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஊட்டி, கொடைக்கானல் வேற ஏதாச்சும் இருந்தா சொல்லுடி. ஏ, அதெல்லாம் இல்லடி, கொஞ்சம் வெக்கமா இருக்கு, இன்னும் பேசி பழகல. அதனால ஏதோ கொஞ்சம் சுமாரா அழகா இருப்பாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்க மாட்டாரு, ரொம்ப ரொம்ப அழகாவே இருப்பாரு. என்னடி போய் போய் அவன மாதிரி இருக்குன்னு சொல்ற? அவர் ரொம்ப ரொம்ப அழகுடி. ஏய், நீயே கண்ணு வச்சிருவேன். உனக்கு போட்டோ அனுப்புனா நீ கண்ணு வச்சுட்டு என்ன பண்றது? அதனால கண்டிப்பா நான் அனுப்ப மாட்டேன். நீ நல்ல பிளேஸா சொல்லு, கண்டிப்பா ஹனிமூன் நீ சொல்ற பிளேஸா போறேன். எப்பவுமே ஒன்னா தானே இருப்போம், இப்ப மட்டும் என்ன தனியாவா இருக்க போறேன்? சொல்லுடி. காஷ்மீரா? என்னடி நீ அத பத்தியே சொல்லிட்டு இருக்க? என்னடி கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள பாய் ஃப்ரெண்டோட போனியா? என்னால நம்பவே முடியலடி. நோ, எனக்கு ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. என்னடி? என்னால முடியலடி. ஏன் கிண்டல் பண்ணிட்டே இருக்க? எங்க அப்பாவும் கிண்டல் பண்றாரு, நீயும் கிண்டல் பண்ற. வேற ஏதாச்சும் பேசடி. இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது. மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது.
புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது, புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. நீ அணைக்கின்ற வேளையில் உயிர்ப்பூ மிடுக்கென்று மலரும், நீ விடுக்கென்று ஓடினால் உயிர் பூ சருகாக உலரும், இரு கைகள் தீண்டாத பெண்மையில் உன் கண்கள் பந்தாடுதோ, மலர் மஞ்சம் சேராத பெண்ணிலா எந்த மார்போடு வந்தாடுதோ, புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது, நதி நீயானா, கரை நானே, சிறு பறவை நீயானா, உன் வானம் நானே. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, புது வெள்ளை மழை பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா. உடல் நனைகின்றது. என்ன சவாபதி விசேஷமெல்லாம் ரொம்ப தடவுடலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்ன சம்பந்தி பிரமாதம்? இந்த கல்யாணத்தை பாருங்க, இந்த ஊரே அசந்துரும். கல்யாணத்தை இந்த ஊரே பாராட்டுற அளவுக்கு நான் செஞ்சுக்கிறேன். அதை பற்றி பிரச்சனை இல்லை, சிறப்பாக பண்ணுற அளவுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் பொண்ணு வந்து என் வீட்டுக்கு வந்தால் போதும், அவ்வளோதான். பொண்ணு பிள்ளை சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலையில் இருக்குது சம்பந்தி. இப்போ வெளியில் இருக்குதே, வந்துடும். ஏமா வாமா, சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, வாமா. என்னம்மா மாப்பிள்ளையை பார்த்து பேசிட்டியாம்மா? யாருக்கு யார் மாப்பிள்ளை? என்னம்மா இப்படி சொல்ற? அப்பா, ஒரு பட்டி காட்டனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா ஒரு குளத்துலயோ இல்ல கிணத்துலயோ என்ன தள்ளி விட்டுருங்கப்பா. என் மாப்பிள்ளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் ஆள் தான் கருப்பு, அவன் மனசாத்தனையும் சொக்க தங்கம், தெரியுமா உனக்கு? அப்பா, நான் என்ன படிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தான் தெரியாது. நான் எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு விவசாயி, ஒரு பட்டி காட்டான நான் எப்படி இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அம்மா, நீ ஐடி கம்பெனியில் வேணா வேலை செய்யலாம், ஆனா சாப்பிட்டு போயிட்டு தான் வேலை செய்யணும். அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல. இந்த நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க அந்த நாட்டோட பிள்ளைங்க. அப்பா, நீங்க படிச்சா மட்டும் போதாது, நம்ம நாட்டோட பண்பாடு கலாச்சாரம் அத்தனையும் பின்பற்றி ஒழுக்கமா நடந்துக்கணும். அப்பா, எனக்கு இவர் பிடிக்கலப்பா. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். திவ்யா, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அப்பாவுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கலாம். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்லப்பா, எதா இருந்தாலும் முதல்ல பேசிருங்க. இந்த பொண்ணுக்கு விருப்பமா, அந்த குடும்பத்துல விருப்பமா அப்படின்னு கேட்டேன்லப்பா. நீங்க என்னமோ உங்க ஃப்ரெண்டு எல்லாம் ஓகே சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு கூட்டு வந்தீங்க. இப்போ அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறேன்ப்பா. சபாதே, என்ன நடந்துட்டு இருக்க? அப்பவே சிவா சொன்னா இதை பத்தி நீங்க நம்ப வேண்டான்னு சொன்னது சரியா போச்சு. மாணிக்கம், என்ன மன்னிச்சிடுறா. என் பொண்ணை சமாதானப்படுத்திடலாம்னு நினைச்சேன், என்ன மன்னிச்சிடு, நடக்கல. போட சபாதே, பாத்துக்கலாம். சரி, நான் கிளம்புறேன். நீ
பாத்துக்க. அப்பா அவன் என்னமோ பெரிய இவளாட்ட பேசிட்டு இருக்கா. எனக்கு விவசாயம் பார்க்குற பொண்ணு தான்ப்பா வேணும். அது மாதிரி பொண்ணு இந்த ஊர்லயே இருந்தா கூட பார்த்து சொல்லுங்கப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஐடி பிள்ளை மட்டும் வேணவே வேணாம்ப்பா. போலாம்ப்பா, வாங்கப்பா. ஐயோ, போச்சு. நான் எப்படி இந்த ஊருக்குள்ள நாளைக்கு சொந்த மதத்தை பூஞ்சிட்டு எல்லாம் முழிப்பேன்? கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? ஒரு அருமையான சந்தோஷமான செய்தி. உங்க மாணிக்க மாமா இருக்காருல்ல, அவரோட பையன் சிவாவோட நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுன்னா. அப்படியா? என் மாமா என்கிட்ட ஒரு வாரத்தோட சொல்லல. சரி, எதனால நின்னு போச்சாமா? அவ்வளவு படிப்பு படிச்சுட்டு வந்து நம்ம ஊர்ல விவசாயம் பார்த்து வெண்டைக்காய் கத்திரிக்காய்னு விவசாயம் பண்ணிட்டு இருக்கானா. அதனால அந்த பொண்ணுக்கு அவனை பிடிக்கலன்னுச்சானா. ஏய், நான் அப்பவே சொன்னேன், படிச்ச வேலையை மட்டும் மாறுறா, உனக்கு அந்த விவசாயம் எல்லாம் செட் ஆகுன்னு சொன்னேன். இதெல்லாம் பட்டா தான் புத்தியா வருது. சரிண்ணா, நான் சொல்ல வர்றதையே மறந்துட்டேன். நம்ம ஊர்ல ஒரு பீர் ஃபேக்டரி கட்டுறதுக்கு ஒரு விஐபி இடம் கேட்டிருந்தாரு. அந்த இடம், அந்த விஐபிய நம்ம மாறின கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். சார், இவர் தான் எங்க அண்ணா தேவா. அண்ணா, நாங்க சொன்ன விஐபி சார் இவர் தான். ஹாய் தேவா. ஹாய், வெல்கம் சார். ஐ அம் காளிதாஸ், காளி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி. காளி குரூப் ஆஃப் கம்பெனின்னு கேட்டா சென்னையில தெரியாத ஆளே இல்ல. சார், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். அண்ணா, இவர் நம்ம ஊர்ல பீர் ஃபேக்டரி கட்டுறதுக்கு இடம் பார்த்திருக்காரு. அந்த இடம் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இடத்துக்காரன் இடத்த விற்க மாட்டேங்கிறான். அதனால உங்களை பார்க்க வந்திருக்காரு. அப்படியா? நான் வேற எம்எல்ஏ சீட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு ரொம்ப பிஸியா இருக்கேன். ஒரு மாசம் கழிச்சு வர சொல்லு, பாத்துக்கலாம் சார். தேவா, நீ என்ன ட்ரை பண்றேன்னு எனக்கு தெரியும். அந்த எம்எல்ஏ சீட்டு தானே, அதை நான் வாங்கி தரேன். கட்சி தலைமையுமே நானும் ரொம்ப க்ளோஸ். அது மட்டும் இல்ல, உனக்கு 20% கமிஷனும் தர்றேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த நிலம் உனக்கு வந்து. அப்படியா சார்? தலைவர் உங்க சொந்தக்காரரா? அப்ப கவலை விடுங்க, ஒரு வாரத்துல அந்த நிலம் உங்க பேருக்கு நான் மாத்தி தரேன். அந்த எம்எல்ஏ சீட்டு மட்டும் நம்ம பேர் லிஸ்ட்ல, அந்த லிஸ்ட்ல இருக்க மாதிரி பாத்துங்க. அந்த நிலம் என் பேர்ல வந்த அடுத்த நிமிஷம் அந்த எம்எல்ஏ சீட் லிஸ்ட்ல உன் பேர் இருக்கு. கட்சி தலைவர்கிட்ட நான் ஆல்ரெடி பேசிட்டேன். ஏய் செலியா மாறா, இந்த சாரா நம்ம கூட்டிட்டு போய் நம்ம எஸ்எஸ் வச்சு பாட்டு வச்சு அனுப்பிச்சு விடுவோம்டா. ஓகேண்ணா. நாளை காலை வரை நான் உன் விருந்தாளிதான். என்னை பக்குவமா பத்திரமா வச்சுக்கோ. மின்னும் கண்ணை கண்டா, துள்ளும் இடையை கண்டா, போதை தாரும் மாறாயறுதடி அச்சச்சோ. தொழவே வேணாவா கிக்கா ரக்கம்மா ராரா ராரா அடி எக்கா சக்கா எக்கா சக்கா எக்கா சக்கா.
எப்பப்பா வந்த சென்னைக்கு? சொல்லு சவாதே, நல்லா இருக்கியா நீ? நான் நல்லா இருக்கேன். எப்படிப்பா நடந்ததெல்லாம் இவ்வளோ சர்வசாதாரணமாக எடுத்துக்கிட்டு இவ்வளோ சகஜமாக பேச முடியுது உன்னால? சவாதே, அதில் என்ன இருக்கு? நம்ம இன்னைக்கு நேத்தா பழகின நம்ம ஆரம்ப காலத்து நண்பர்கள்ப்பா. என்னைக்குமே உனக்கு நான் ஃப்ரெண்டு தான்டா. சரி, நடந்ததெல்லாம் எதையும் மனசில் வச்சுக்க வேணாம். எவ்வளோ வேலையாக வந்திருக்க சென்னைக்கு? ஒன்றும் இல்லை, என் பையனோட நிலைமைய எடுத்து சொல்கிறதுக்காக இது உங்கள் பொண்ணு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டா. இல்லை சபாபதி, உன் பொண்ணு சொன்னதுதான் கரெக்டானதை வார்த்தை. அவள் சொன்னதான் கரெக்டு. இல்லைடா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவளுக்கு தெரியாமல் அந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம் நான் ஒரு கணக்கு போட்டேன். அது நடக்காமல் போயிடுச்சு. என்னை மன்னிச்சிடுறா. மன்னிப்பெல்லாம் ஒன்றும் வேண்டாம். யாருக்கு யாருன்னு அந்த கடவுள் தான் முடிவு எடுப்பாருப்பா. சரி வா, வீட்டுக்கு போகலாம். ஓகே. என்னாச்சு அனிதா, நீங்க ரொம்ப டல்லா இருக்க? காரம், எங்க அண்ணனோட நிச்சயதார்த்தம் நடந்து போனதை நினைச்சு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடு அனிதா, நீ எந்த காலத்துல இருக்க அனிதா? இந்த காலத்துலலாம் நல்ல பசங்களுக்கு யார் அனிதா பொண்ணு கொடுக்குறாங்க? வர்ற மாதிரி நல்ல பையனை கட்டிக்க அந்த பொண்ணுக்கு தான் அனிதா கொடுத்து வைக்கல. ஐயோ, அதுக்கு இல்லை அருண். எங்க அண்ணனோட கல்யாணம் சீக்கிரம் முடிஞ்சா நம்ம கல்யாணத்துக்கு அப்பா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படி இருக்கிற நிலைமையில எப்படி உங்க அண்ணன்கிட்ட போய் பேசுறது அனிதா? சரி விடு. ஆமா, உன் ஜாப் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உனக்கு எப்படி போகுது? எனக்கும் பரவாயில்ல. ஏதோ நம்ம சென்னையில் இருக்கிறதுனால அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்க முடியுது. ஆமா அனிதா, நம்ம சென்னையில் இருக்கிறதுனால அடிக்கடி அனிதா தரிசனம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்ன அனிதா? என்ன பாரு, சொன்ன கேளு. என்ன பண்ற? பப்ளிக் பிளேஸ் அனிதா, எங்க போற? இரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். ஏய், இங்க பாரு, பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்ணாதாரோ? ஏய், என் பொண்டாட்டி நான் கட்டி பிடிக்கிறேன். எவன் என்ன சொல்ல போறான்? பொண்டாட்டியாவே இருந்தாலும் பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்ண கூடாது. ஓகே, விடு. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. அதான் உணர்ச்சி வசப்பட்டு கட்டி பிடிச்சிட்டேன். சாரி அனிதா, ஏதாவது தப்பா நடந்தா சாரி. இப்ப எது தரும் எதுக்கெல்லாம் சாரி சொல்றேன்? அடிக்கல்லி பப்ளிக்ல இப்படி பண்ண கூடாதுன்னு சொன்னேன். நீ வேற எங்கேயாவது என்ன தனியா கூட்டிட்டு போனீங்கன்னா எனக்கு ஓகே. ஓகே, பரவாயில்லையே, உனக்கும் ஆசை தான் இருக்கு. என்ன பண்றது? சரி, பீச்சுக்கு போவோமா தேட்டருக்கு போவோமா? எங்க போனாலும் எனக்கு ஓகே தான். ஓகே, போவோமா? போலாம். உன்னோட இவ ஒண்ணு, உன்னை மறந்தா வெறும் மண்ணு. இருக்கிற
வாரே வாரே தட்டுன கட்டுற வா வா கொல்லுதே வெறி